Today we are going to see about the space program topic. Who predicted nuclear technology is going to be very essential and not just in the power sector but for other societal use intended for betterment life அப்படிங்கறத யார் சொல்லிருக்காங்க அப்படின்னா ஹோமி பாபா. Who predicted a nuclear technology is going to be the very essential. நியூக்ளியர் டெக்னாலஜி தான் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது. நாட் ஜஸ்ட் இன் தி பவர் செக்டாருக்கு மட்டும் இல்லை, சோஷியல் லைஃப். இப்போ வந்து தீவிரவாதிகள்லாம் அங்கேருந்து இங்கே வராங்கன்னு நியூக்ளியர் பாம்பு போட ஆரம்பிச்சாங்கன்னா சோஷியலுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு நம்மக்கிட்ட இருக்குல்ல, அதுக்காக வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னது யாருன்னா ஹோமி பாபா அப்படிங்கிறத சொல்கிறாரு. இவர் தான் இந்தியன் நியூக்ளியர் ப்ரோக்ராமோட ஃபவுண்டர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோல்ஸ் does NASA hope to achieve by launching the Heliosvaram research mission? Which of the following goals does NASA hope to achieve by launching the Heliosvaram research? Improving understanding the dynamics of the sun, understanding the Indians. ஹீலியோனாலே சன். அப்போ ஆப்ஷனை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். சன்னுங்கிறத ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் இருக்கு. ஓகே, solar wind burns சொல்றாங்க. The motions of solar wind burns சொல்றாங்க. In which country spacecraft did Rakesh Sharma travel into the space? ராகேஷ் சர்மா இந்தியாவை சார்ந்தவர். பட் எந்த ஸ்பேஸ் கிராஃப்டால அவர் போனா அப்போலோ 11 இல்ல, ராகேஷ் யூரி ககாரின் தான் அப்போலோ 11ல போயிருப்பாரு. அப்போலோ 11 இவர் போனது வந்து 1984, இந்தியாவை சார்ந்தவர். சோவியத் யூனியன் இருக்குல்ல, யூஎஸ்எஸ்ஆர், அதாவது ரஷ்யா இருக்குல்ல, அவங்க அதுதான் ஷோ T11 மிஷன்ல போயிருப்பாங்க 1984. 8 days வந்து இன்செக்ட் இருந்து 8 நாள் வந்துட்டு ஏர்த்தையே சுற்றி இருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் டிராவல் டு த ஸ்பேஸ் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. Which of the following Indian spacecraft was used by the ராகேஷ் சர்மா? ராகேஷ் சர்மா போன ஸ்பேஸ் கிராஃப்டோட நேம் என்னன்னா Soyuz T11 அப்படிங்கிறது. What was the name of the spacecraft by which ராகேஷ் சர்மா travel to? அது சொல்றாங்க Soyuz T11. ஓகேவா, ஒரே கொஸ்டின் மாத்தி மாத்தி எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. DAS in Hyderabad is responsible for remote sensing satellite data acquisition and processing data dissemination, aerial remote sensing and decision support for disaster management. DAS in Hyderabad responds for the remote sensing satellite data acquisition and processing, data dissemination, aerial remote sensing and decision support for disaster management. Remote sensing வந்துட்டு just a minute. remote sensing சொல்லிருக்காங்க. அப்ப நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் தான் சொல்லிருக்காங்க. நியூ ரிமோட் சென்சிங் NRS இது எங்க இருக்குன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அவங்களே கொஸ்டின் சொல்லிட்டாங்க, ஹைதராபாத்ல இருக்கு. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் GEO? அப்படின்னா ஜியோஸ்டேஷனரி எர்த் ஆர்பிட். இது வந்து என்னன்னா மேன்மேடான சேட்டிலைட். எர்த் ரொட்டேட் ஆகும்போது இதுவும் சேர்ந்து ரொட்டேட் ஆகும். அதுதான் அது ஜியோஸ்டாட்டிக் எர்த் ஆர்பிட். Geostationary Earth orbit is the movement of man-made satellite which the satellite moves in its orbit Earth. GSLV அப்படின்னா geosynchronous satellite vehicle by Indian Space Research Organization. ஓகேவா. X-band synthetic aperture radar has been used in this. X-band synthetic வந்துட்டு எந்த சேட்டலைட்ல யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரிசாட்ங்கிற சேட்டலைட்ல யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸ்ரீஹரிகோட்டா ஒன் ஆஃப் த 2 ஸ்பேஸ் லான்ச் ஸ்டேஷன் இன் இந்தியா. ஸ்ரீஹரிகோட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. தும்பா வந்து கேரளா தமிழ்நாடு பார்டர்ல இருக்கு. ஓகேவா. தும்பா வந்து கேரளால இருக்கு. Name the first student satellite built by India's high school student team and launched by the NASA. Name the first student satellite built by the Indian high school student team launched by NASA. கலாம்சாட் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இந்தியா சேட்டலைட் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்களாம். வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் சேட்டலைட் இதுதான். வேர்ல்டுலயே smallest and lightest satellite இதுதான் கலாம்சாட். Which of the following satellite is India's first dedicated multi-wavelength space observatory? Which of the following satellite is India's first dedicated multi-wavelength space observatory? ஏன்னா AstroSat
எபோஸ்டாட்ங்கிறதா வந்துட்டு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் வேவ்லென்த். India's first dedicated multi wavelength station observatory. Okay, next wavelength தான் இப்படி wavelengthல இருக்கு. Next, which year did ISRO launch the Mars orbit? வந்து எப்போனா 2013 Mars orbit, அதாவது மாம்னு சொல்லுவாங்க. அது எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ல November 5, 2013 Mangal mission. India's first venture into the interplanetary mission. Interplanetary space வந்துட்டு எதுனா இந்த மூன் மாம் தான். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்வென்டிவ் இன்டு தி ஸ்பேஸ். யூரோப்பியன் ஏஜென்சியும் நாசா யூரோப்பியன் ஏஜென்சியெல்லாம் சேர்ந்து பண்ணியிருப்பாங்க. எப்போ எந்த இயரில் இப்படி போச்சு அப்படின்னா 2013. Which of the following is related to the interplanetary mission? இது அப்படின்னா மங்கள்யான். ஓகேவா. நெக்ஸ்ட், மாம் வாஸ் ரீசென்ட்லி இன் எ நியூஸ் ரிலேட்டட் டு டேஷ்ன்னு கேட்குறாங்க. மங்கள்யான் மாம் அப்படின்னாலே மங்கள்யான் ஆர்பிட் மிஷன், அதுதான் மாம்னு சொல்றது. Where was the first experimental satellite telecommunication earth station set up in 1967 in India? Ahmedabad. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் எர்த் ஸ்டேஷன் வந்து எங்கே இந்தியாவில் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டல் சேட்டலைட் டெலிகம்யூனிகேஷன் எர்த் 1967 வச்சுருக்காங்க. இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத். When was Indian National Committee for Space Research formed? D. 1962. When was Indian National Committee for Space Research formed? எப்போ வந்து நேஷனல் கமிட்டி ஸ்பேஸ் ரிசர்ச்னா 1962. Next, the Indian space program is said to have begun in dash, அது 1962 சொல்றல. Incospare. EMISAT is which type of satellite launched by ISRO? EMISAT அப்படின்னா intelligence satellite. Chandrayaan-1, the first mission to the moon was launched the successful. இப்போன்னு கேட்டாங்கன்னா 2018ல. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிஷன் மூன் லான்ச் பண்ணது. ஓகேவா. நெக்ஸ்ட், சந்திராயன் ஸ்ரீஹரிகோட்டா சப்போர்ட்டட் பை GSLV MK3. Which one of the following is not launched the vehicle technology? எது வந்துட்டு vehicle technology இல்லை அப்படின்னா SMLB தான். ASLV கூட இருக்கு, augmented satellite. பட் PSLV போலார் சேட்டலைட்னு ஒன்று இருக்கும், போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல். ஜியோனா நமக்கு அது. ஓகேவா. நெக்ஸ்ட், விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் இஸ் லொக்கேட்டட் அட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. விக்ரம் சாராபாய் எங்கே இருக்குன்னா திருவாண்டம். அவங்க வந்து கேரளாவை சார்ந்தவர், அதனால திருவாண்டமில் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் எர்த் ஆர்பிட் EOS எங்கே இருக்குது அப்படின்னா சாரல். EOS எர்த் observation satellite or earth remote sensing satellite is a satellite used for design for earth observation from the orbit. ஆர்பிட்ல இருந்து எர்த்தோட அப்சர்வேஷன் பார்க்கறதுக்காக இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்பைஸ் சேட்டலைட் இது வந்து இருக்கு. இது வந்துட்டு எது சாரல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், which Indian satellite gathers data for oceanographic, coastal and atmospheric application? எந்த இந்தியன் சேட்டலைட் வந்து gathers data for oceanographic, coastal, இப்போ புயல் வருது மழை வருது அப்படின்னா எந்த சேட்டலைட் வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா IRS P4 அப்படிங்கிறது தான். இந்தியன் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் மேனுஃபேக்சர் கேதர் டேட்டா. ஃபர்ஸ்ட் இந்தியன் சேட்டலைட் மேனுஃபேக்சர் கேதர் டேட்டா ஓஷனோகிராஃபிக் அப்ளிகேஷன், கோஸ்டல் அண்ட் அட்மாஸ்பியரிக் அப்ளிகேஷன், PSLV C2. ஓகேவா. இது வந்து ஆந்திரால இருந்து எடுத்துக்கப்படுகிறது. இன் விச் ஸ்டேட் இஸ் தி சதீஷ் தவான் ஸ்பேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு ஸ்ரீஹரிகோட்டா நமக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் ஆந்திரால. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஃப்டர் தி மார்ஸ் மிஷன் which interplanetary mission in ailing at மார்ஸ் மிஷன் முடிஞ்சதா அடுத்தது என்ன பிளானட்ல இவங்களோட கண்ணு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவோட ஐயிங் அட் எங்க இருக்கு கண்ணு எங்க இருக்கு அப்படின்னா வீனஸ்.
அதாவது வீனஸ் என்ன சொல்றாங்கன்னா சுக்ராயன் 1 அப்படிங்கிறாங்க. சுக்ராயன் அப்படிங்கிறது first India's first mission to the Venus. How many times does GPS circle Earth? 12 மணி நேரம் சுத்துமா, அதாவது ஒரு நாளைக்கு 2 ரவுண்ட் போயிட்டு வந்துடும், 12 மணி நேரம் சுத்துங்கிறாங்க. What does PSLV stand for? Polar Satellite Launch Vehicle. 1994 first successful 1994 PSLV launch பண்றாங்க. first successful launch 1994 PSLV. ஓகேவா? நெக்ஸ்ட் what does PSLV stand for? எதுக்காக இருக்கு அப்படின்னா PSLV Polar Satellite Launch Vehicle. C option. Which of these is historical lander of ISRO? Which of these is the historical launcher of ISRO? PSLV. Which of these is the historical lander of ISRO? ISRO mostly PSLV தான் அனுப்புவாங்க. Global Positioning System GPS network is survival. சேட்டலைட் இருக்குல்ல, இந்த சேட்டலைட் வந்து அப்ராக்சிமேட் ஆப்டிடியூட் எவ்வளோ தூரத்தில் வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா 20,000 ஏரியாவில் வந்து ஜிபிஎஸ் நேவிகேஷன் வச்சு நம்ம எல்லா சேட்டலைட்டையும் கண்டுபிடிச்சிக்கலாங்கிறாங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வாஸ் டிசைன்ட் அண்ட் பில்ட் என்டீரியர்லி இன் இந்தியா. இட் வாஸ் லான்ச்ட் ஆன் தி 9th April 1975 by a Russian space launch vehicle named Kumar-3M from the Kapustin Air site. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் பில்ட் இன்டீரியர். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட் வந்துட்டு பில்ட் பண்ணது டிசைன் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில். பட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்துட்டு ரஷ்யாவோட ஸ்பேஸ் லான்ச் வெஹிக்கல் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து எதுன்னு கேட்குறாங்க. எப்போனா ஆரியபட்டா 19th April 1957 சோவியத் யூனியனில் வச்சு தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? which of one of the following country assisted India to launch its first artificial satellite in the year 1975? 1975 என்ன சொல்லுவாங்க, சோவியத் யூனியன் தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்னு சொல்லுவாங்க, மேன்மேட் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே சொன்னாலும் ஒரே ஒரு சேட்டலைட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் when did launch first satellite கேட்குறாங்க. 9th April 1975 தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட் what was the name of the first Indian satellite launched into the orbit? ஆர்பிட்குள்ள போன ஃபர்ஸ்ட் ஆர்பிட் எதுனா ஆரியபட்டா. in which year did India launch its first satellite? 1975. which was the first unmanned satellite built by ISRO? unmanned satellite நாலோ artificial satellite manned unmanned satellite அதாவது மேன் இல்லாம போனது எதுனா ஆரியபட்டா தான். ISRO பில்ட் பண்ணியிருக்காங்க ரஷ்யாவோட ஹெல்ப்ல. which of the following statement is not true about the Indian national satellite system? எது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா it was started in 1979 82 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மற்றது எல்லாம் டிசைன்ட் ஃபார் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக தான் சேட்டலைட் அனுப்புறாங்க. யூரோப்பியன் லான்ச் வெஹிக்கல் ஹேவ் பீன் யூஸ்ட் ஃபார் தி இன்சாட் சீரியஸ். இன்சாட் சீரியஸ்ல வந்து யூரோப்பியன் லான்ச் வெஹிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வெதர் ஃபோர்காஸ்டிங் பர்பஸ்க்காகவும் இது வந்து மேலே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றாங்க. வேர் ஹேஸ் ISRO established a third space technology incubation center to encourage startups and entrepreneurship among the student community and create a conducive environment for space technology in the country between the academia industry. திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு இருக்கு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து திருச்சிராப்பள்ளியில் வந்துட்டு எர்த்து சார்ந்த படிப்புகள்லாம் படிக்கிறதுக்கு, அதாவது ஸ்பேஸ் டெக்னாலஜிக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வச்சிருக்காங்க. which Indian communication satellite failed in reach orbit after the rocket third stage? which Indian communication satellite வந்துட்டு ஆஃப்டர் ராக்கெட் தேர்ட் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் எந்த எது வச்சு நாங்கள் எந்த ஆர்பிட் ஃபெயில்டு டு ரீச் ஆர்பிட் ஆஃப்டர் எந்த கம்யூனிகேஷன் சேட்டிலைட் வந்துட்டு ஃபெயில்ட் ஆயிடுச்சு ரீச் ஆர்பிட் ஆஃப்டர் ராக்கெட் தேர்ட் ஸ்டேஜ் அப்போ அப்படின்னு கேட்குறாங்க. GSAT-4 அப்படின்னா வந்துட்டு டிடன்ட் ரீச் ஆர்பிட் ஃபெயில்ட் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் நாசா நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் ரிசர்ச் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1958 கொண்டு வந்திருக்காங்க. எங்க ஹெட் குவார்ட்டர் இருக்குன்னா வாஷிங்டன் USA. இந்த வாஷிங்டன்ல வேற என்னன்னா அந்த பேங்க் IMF வேர்ல்டு பேங்க் IMF அதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் சந்திராயன் 1 இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிஷன் டு மூன். எதை வச்சு சொல்லியிருக்காங்க சந்திராயன் 1 அப்படின்னா PSLV-11. கரெக்டா? கரெக்ட். PSLV-C11 சந்திராயன் 11 வச்சுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் அதே GSLV NK3 அப்படின்னா வந்துட்டு ஆரியபட்டா போச்சுல்ல, அதுதானே GSLV-3.
இங்கே பார்த்தோம் GSLV Chandrayaan 1 தான் சப்போர்ட்டட் பை ஸ்ரீஹரிகோட GSLV PSV 11 லான்ச் Chandrayaan 2 போனதுக்கு GSLV MK3 ஓகே நெக்ஸ்ட் India's first indigenous satellite launched vehicle is இந்தியாவோட இண்டிஜினியஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் எது அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கல் இஸ் எதுன்னு கேட்குறாங்க. லான்ச் வெஹிக்கல் GSLV இல்லை SLV3 வெஹிக்கல். நெக்ஸ்ட் ISRO communication satellite GSAT-29 carried a high resolution camera named as camera named Geo Vision வச்சிருப்பாங்க Geo I-ன்னு வச்சிருக்காங்களா ஓகே. GSAT-29க்கு அதோட கேமரா ஹை ரெசல்யூஷன்ல இருக்கும் இந்தியன் ஓஷன் ட்ராக்கிங் பண்றதுக்கு அதுக்கு பேர் என்ன Geo I. எப்போ கொண்டு போயிருக்காங்கன்னா 5th October 1969 கொண்டு போயிருக்காங்க. ஹெட்குவார்ட்டர் ISROவோட ஹெட்குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னா பெங்களூரு கர்நாடகாவில் இருக்கு. இப்போ இருக்க சேர்மேன் யார் சோம்நாத். நெக்ஸ்ட் கல்பனா 1 அப்படிங்கிறது வந்து என்னன்னா மெட்ரோலஜிக்கல் சொல்றது மெட் சேட்டலைட்னு சொல்லுவாங்க. which of the following satellite operated by the Indian Institute of Technology Kanpur IIT கான்பூர் வந்து எந்த சேட்டலைட்னா ஜுக்னு சேட்டலைட். ஜுக்னு அப்படின்னா ஃபயர்ஃப்ளை அப்படின்னு இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நானோ சேட்டலைட் இது. லான்ச்டு பை PSLV 680. Flies 5 futuristic and fuel efficient airplane is developed by the researchers in Netherlands. Flies efficient fuel airplane developed by the researchers in Netherlands. The first sounding rocket Nike Apache was launched. தும்பால வந்து வச்சிருக்காங்க. இது எப்போ வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது 63. First sounding rocket Nike was okay. Next, in which project did ISRO succeeded in September 14 எது வந்து சக்சீட் ஆயிடுச்சு சிங்க்ரோனிக் சேட்டலைட் இல்ல மார்ஸ் ஆர்பிட்டார் ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லி என்டர்ட் இன்டு மார்ஸ் ஆர்பிட்டார்ல வந்துட்டு மார்ஸ் ஃபுல்லா அந்த ஆர்பிட்குள்ள இஸ்ரோ வந்து சக்சஸ்ஃபுல்லா பிடிச்சோம் ஓகே. வேர் மங்கள்யான் லான்ச் அப்படின்னு ஸ்ரீஹரிகோட்டாவில் என்ன பண்ணியிருப்பாங்க. on which date Mangalyaan of India entered the orbit Mars after covering the distance 6.6 crore kilometer on 24th October 2014. Which is the first nation to enter the spacecraft in the first attempt in the Mars orbit? Which is the first nation to enter a spacecraft in the first attempt in the Mars orbit? Which is the first nation to enter its spacecraft? D. India. First nation to enter its spacecraft in the first attempt in Mars orbit, India. Enter first nation first attemptல எது போச்சு அப்படின்னா இந்தியா மட்டும்தான் ஓகேவா. நெக்ஸ்ட் who was the first person to walk on the moon? ஃபர்ஸ்ட் பர்சன் யார் வந்துட்டு மூக்கில் வாக் பண்ணாங்கன்னா நெயில் ஆம்ஸ்ட்ராங். இவர் வந்து எந்த இதில் போயிருப்பாரு அப்படின்னா சேட்டலைட்னா அப்போலோ 11ல போயிருக்காரு. What was the name of the lunar expedition that landed humans to moon? Lunar expedition வந்துட்டு எதுனா அப்போலோ 11ல தான் ஓகேவா. வைக்கிங் வந்து வார்ஷிப். What was the name of the spacecraft landed man on the moon? Apollo 11 தெரியும். When did Neil Armstrong and Edwin Aldrin landed on the moon? எப்போ வந்து நெயில் ஆம்ஸ்ட்ராங் இவங்களும் மூன்ல லேண்ட் ஆனாங்கன்னா 20 ஜூன் 1969 ஜூலை 20 ஜூலை 1969 எப்படி இருக்கும். Which of the following person was included in the crew of Apollo 11 space? Apollo 11ல யார் இருப்பாங்கன்னா நெயில் ஆம்ஸ்ட்ராங் தான் இருப்பாரு. அதுவே இவரு வந்து ரஷ்யா கூட போயிருப்பாருன்னா யூரி ககாரின் போயிருப்பாரு
Okay, the first spacecraft landed on the moon was Apollo 11. First spacecraft landed on the moon வந்துட்டு எதுனா Apollo 11. What was the name of India's first planned managed spacecraft? What is the name of India's first India's first planned managed space flight? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளான்டு மேனட் ஸ்பேஸ் ஃப்ளைட் இதுனா ககன்யான். பிளான் பண்ணி பண்ணணும். ககன் பிரதாப்லாம் வந்துட்டு மேத்ஸில் நல்லா இருக்காரு அப்படின்னா பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிளான்ட் மேனட் ஸ்பேஸ் ஃப்ளைட். ஓகே, இன் விச் இயர் டிட் இந்தியா லான்ச் தி இமேஜிங் சேட்டலைட் கால் டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் சேட்டலைட்? எப்போ வந்தாங்க அப்படின்னா 2001. இன் விச் இயர் இந்தியா லான்ச் அண்ட் இமேஜினிங் சேட்டலைட் வச்சிருக்காங்க. டெக்னாலஜி எக்ஸ்பெரிமெண்ட் சேட்டலைட் 2011 கொண்டு வந்திருக்காங்க. வாட் இஸ் த எலக்ட்ரிக் பவர் ஜெனரேட்டர் கேபபிலிட்டி சந்திராயன் 2 ரோவர்? அதுக்கு எவ்வளோ இருக்குன்னா 15 வாட் தேவை. ஓகே, நெக்ஸ்ட், which was the first satellite of India that was launched from the India made launch vehicle? ஆரியபட்டா வந்துட்டு ரஷ்யாவோட ஹெல்ப் லான்ச் வெஹிக்கல் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. நாம இந்தியா லான்ச் வெஹிக்கல் பண்ணது இது அப்படின்னா ரோஹிணி தான் ஃபர்ஸ்ட் மேன்மேட். DAS is an experimental satellite that was launched first time by the Indian space or ISRO-வால பண்ணியிருக்காங்க 1979ல சதீஷ் தவான்ல. எந்த இது அப்படின்னா ரோஹிணி வந்து 1979ல வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. முடிக்கிறேன். DAS is an experimental satellite that was launched first time by the Indian Space Research Organization in August 1975 by the Satish Dhawan Space Center ல இருந்து பண்ணது எது அப்படின்னா ரோஹிணி. Which of the following is not a navigation satellite system? Which of the following is not a navigation satellite system இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா MEO இது வந்து mobile and fixed telecommunication service. Name the center in India which is used for launching vehicle. Name the center in India which is used for launching satellite. Name the center in India which is used for launching satellite. என்ன இது யூஸ் பண்ணுவாங்கன்னா வீலாரி ஐலாண்ட் வந்துட்டு அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு சொல்றாங்க. இது வந்து எங்க இருக்குன்னா ஒடிஷால இருக்கு. இந்த சென்டர் யூஸ்டு ஃபார் லான்ச்சிங் சேட்டலைட்ஸ்ல யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட், which of the following is not connected with India space program? இது வந்து இல்லை அப்படின்னாங்க ஸ்ரீபெரும்புதூர் மாதிரி எல்லாமே வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், which is this last satellite launched by the ISRO in year 2020? 2020ல எதுனா CMS கம்யூனிகேஷன் சேட்டலைட்லாம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. At how much distance above the Earth's surface is the International Space Station located? 400 கிலோமீட்டர் அவேக்கு அப்புறம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து இருக்கு. 2020ல வந்துட்டு இந்தியா வந்து ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஓனா மேக் பண்ண போறாங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து யார் வச்சிருக்காங்கன்னா சோவியத் யூனியன் 1971ல வச்சிருக்காங்க. சல்யூட் அப்படிங்கிறது தான் அதோட ப்ரோக்ராமோட நேம். இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் வாஸ் ஸ்டார்டட் இன் பை யாரால்னா விக்ரம் சாராபாய். இந்தியாவோடது ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்னு சொல்றாங்க. 1969ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ்? விக்ரம் சாராபாய். இவர் வந்து கேரளாவை சார்ந்தவர். தும்பா அப்படிங்கிறது வந்து அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் சேர்மேன் ஆஃப் இஸ்ரோ வந்துட்டு யாருன்னா விக்ரம் சாராபாய் தான். நெக்ஸ்ட், ஸ்ரீஹரிகோட்டா வந்து எங்க இருக்கு அப்படின்னா நெல்லூர், அதாவது ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு நெல்லூர்ல. சந்திராயன் 2 வந்துட்டு அங்கதான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, India's first manned space mission targeted to launch Indian space research எப்போ எந்த இயர்ல அப்படின்னா 2022ல. இந்தியா ஃபர்ஸ்ட் மேன்மேட் ஸ்பேஸ் மிஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்கன்னா மேனட் ஸ்பேஸ் வந்துட்டு 2022. மிஷன் சக்தி இஸ் ரிலேட்டட் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங்? மிஷன் சக்தி வந்துட்டு ஆன்டி சேட்டிலைட் மிசைல்ஸ் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் which of the following incorrect in respect of geostationary satellite? Many of satellites orbit also sun syndromes. Which of the following? மற்றது எல்லாமே இருக்கு, இது மட்டும் தான் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட், which country has launched the world's first quantum satellite?
எந்த கண்ட்ரி வந்துட்டு the world first quantum satellite வந்துட்டு hack proof communication வச்சிருக்காங்க அப்படின்னா சைனா. சைனா தான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் குவாண்டம் சேட்டலைட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நேம் வந்து மிஸ்ஸி எஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹூ வாஸ் தி செகண்ட் பர்சன் டு லேண்ட் ஆன் தி மூன்? புஸ் அல்ட்ரின், அதாவது எட்வின் அல்ட்ரினோ சொல்லுவாங்க அவங்க. நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அன்மேன்டு லூனார் ப்ரோம் வந்துட்டு எங்க வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா. இந்தியா ஃபர்ஸ்ட் அன்மேன்டு ப்ரோம் சந்திராயன் 1 எங்க வச்சிருக்காங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா. Which of the following India's first moon mission வந்து சந்திராயன் 1? ISRO launched Chandrayaan 1 spacecraft in 2008. It is uniquely attributed to confirm the presence of the solid eye to the moon. Next வந்துட்டு India's first lunar mission Chandrayaan 1 வந்து 2019 ஜூலை இல்ல ஆகஸ்ட். சந்திராயன் 1 வந்து எங்க இருக்கு அப்படின்னா PSLV 11 இருக்குது. ககன்யான் சேட்டலைட் பேஸ்ட் நேவிகேஷன் சேட்டலைட் வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னா help augmented navigation. Which of the following is the correct about the International Space Station? பத்தி எது கரெக்டா இருக்கு அப்படின்னா சைனாவும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களா. லொகேட்டட் லோ எர்த்துக்கு கீழே இருக்கு. ஓகேவா? இட் இஸ் லொகேட்டட் லோ எர்த் ஆர்பிட். ஓகேவா? நெக்ஸ்ட் what is the name of the robot developed by the DRDO that is used for locating, handling, destroying hazardous வந்துட்டு எதுனா தக்ஷ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. 2011ல கொண்டு வந்திருக்காங்க. அது எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் வந்துச்சுன்னா ஈஸியா பண்றதுக்காக வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு which year government of India is approved proposal first Indian moon mission Chandrayaan 1 2003ல. ஃபர்ஸ்ட் இந்தியன் மூன் மிஷன் சந்திராயன் 1 வந்துட்டு 2003ல வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. Which of the following nation has one of the largest domestic communication satellite Asia Pacific regionally அப்படின்னா இந்தியா தான். நெக்ஸ்ட் வந்து who was the first women of Indian descent to go to the space? கல்பனா சாவ்லா ஃபீமேல்ல. when was the space research committee வந்து 62 வந்து ஸ்பேஸ் விக்ரம் சாராபாய் தான் லான்ச் பண்ணிருப்பாங்க. கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுன்னா ஆப்பிள், அதாவது அரேனியன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட் 1981 ஆப்பிள் தான் வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஆப்பிள். ஃபர்ஸ்ட் இந்தியன் கம்யூனிகேஷன் சேட்டலைட் எதுனா இது அரேனியன் பேசஞ்சர் பேலோட் எக்ஸ்பெரிமெண்ட்.